படம் எப்படிங்கண்ணா? படம் எப்படி ஓகே வழக்கம் போல பாலா சொதப்பிட்டாரு. படம் எப்படி படம் எப்படிங்க? படம் எப்படி நல்லா இருந்துச்சு. பாலா எப்படி எடுத்திருக்காரு? இல்ல, அவரோட டச் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். ப்ரோ படம் எப்படி இருந்தது? சூர்யா கிரேட்டஸ்ட். படம் எப்படி இருந்துச்சுண்ணா? படம் நல்லா இருக்கு. இல்ல, படம் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. அதே ஜெனர் தானா? பாலாவோட எப்பவும் எடுக்கிற மாதிரி தானா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருக்கு. எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். லேடிஸை பத்தி ஒரு கதை, லேடிஸ் அது குழந்தைங்களை பத்தி ஒரு கதை, அது இது. ஆனா எல்லாத்தையுமே கண்டிப்பா பிடிக்கும். ஓகே. படம் எப்படி? படம் எப்படி? பார்க்கலாம், ஒன் டைம் நல்லா இருக்கு. சென்டிமெண்டோட நல்லா காட்டியிருக்காங்க. அருண் விஜய் நடிப்பும் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருந்துண்ணா? படம் சூப்பரா தான் இருந்துச்சு. எப்படி பாலாவோட எப்பவும் போல படமா இருக்குதா இல்ல டிஃப்ரெண்டா இருக்கும்? படம் எப்படி இருந்து? படம் எப்படி இருக்கா? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் அவுட். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாலாவோட எப்பவும் இருந்தா அதுல டிஃப்ரெண்டா எதுவும் இல்ல, ரொம்பலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஓகே தான். ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா தான் இருக்கும், வித்தியாசமா இருக்கு. ஹீரோவை பேச வச்சு படம் எடுக்காம ஹீரோவை அமைதியாவே நல்லா கதை, நல்ல கதை. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேக்ரவுண்டு எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அருண் விஜய் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. பேசாமையே நல்லா புரிய வச்சிருக்காங்க. படம் வித்தியாசமா இருக்கு, கதை கலாம் வித்தியாசமா இருக்கு. சூப்பர். பாலா சார் பாலா தான். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. அப்ப எப்படி ஜேர்னல்லாம் எப்படி பழைய மாதிரி தானா? பாலா டச் இருக்கு, பாலா டச் இருக்கு. ஆக்டிங், ஜிவி மியூசிக் பயங்கரமா நடிச்சிருக்காரு. கேவலமா இருந்துச்சு ப்ரோ. பாலா படம் மாதிரியே இல்ல, சும்மா வைக்கணுமேனு வச்சிருக்காங்க. ஒரு இது இல்ல, பாலா ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும், அது அப்படி எதுவுமே இல்ல. சும்மா டெம்ப்ளேட் கதை தான், சும்மா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், பெருசா எதுவுமே இல்ல ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, பழைய மாதிரி இல்ல. பழைய மாதிரி இல்ல, சும்மா நார்மலா இருந்துச்சு. ரொம்ப மியூசிக்லாம் மியூசிக்லாம் தெரிவிக்க விட்டாங்க. சாம் சிஎஸ் பிஜிஎம், ஜிவி மியூசிக் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. பட் படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல ப்ரோ. பார்க்கலாம் படம். அருண் விஜய்க்காக பார்க்கலாம். அப்புறம் அருண் விஜயோட சிஸ்டரா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. மற்றபடி படம் வந்து சக்சஸ் ஆகுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா லேடிஸுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லேடிஸ் பார்த்தாங்கன்னா தான் படம் ஹிட் ஆகும். படத்துல 18+ நிறைய இருக்கா? அதெல்லாம் அதாவது இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீன் வருது, அதான் அந்த சீனை வச்சுதான் படமே. அது கொஞ்சம் வந்து எடுத்துருக்க வந்து கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் ஒரு சங்கடமா இருக்குது. அது கொஞ்சம் வந்து சென்சார் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஓப்பனா காமிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி படம் ஹிட் ஆகுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனா அருண் விஜய் சூப்பர், சிஸ்டர் கேரக்டர் நடிச்சிருக்கவங்க சூப்பர். ஓகே. இது வந்து சேம் பாலா படம் தானே, ஆனா ஒரு நல்ல கான்செப்ட்னா இது வந்து ஊனமுற்றவர்கள் அவங்களோட லைஃப பத்தி சொல்லிருக்காங்க. ஆனா நான் கடவுள் கிடையாது. இதுல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, எல்லாரையும் சமமா பாக்கணும் சொல்லுவாங்க. அந்த சிஸ்டர் கேரக்டர் நல்லா, இது பிஜிஎம் நல்லா இருக்கு, பாலாவோட டைரக்ஷன் நல்லா இருக்கு. படம் உண்மையா நல்லா பாக்கலாம். ஆனா அவர் சொன்ன மாதிரி லேடிஸ் கொஞ்சம் யோசிக்கணும், அவங்களுக்காக தான் இந்த படம். ஆனா அவங்க வந்து இத சப்போர்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்குண்ணா? படம் நல்லா இருக்கு. பாலா வந்து இந்த பெண்களை தவறான நோக்கத்துல பாக்குற எல்லாத்துக்கும் ஒரு சம்மட்டி அடியா கொடுத்திருக்காரு. படம் நல்லா சிறப்பாகவே எடுத்திருக்காரு. எல்லாரோட நடிப்பும் நல்லா இருக்கு. தங்கச்சி கேரக்டர்ல நடிச்சவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. 18+ கண்டென்ட் எதுவும் இருக்கா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். அது வந்து அந்த பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. நல்லா சிறப்பா எடுத்திருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு.